வடமாகாண சபையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டது. வரவு செலவு திட்ட 2ஆம் நாள் விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது. வடமாகாண சபையின் 41வது அமர்வு அவைத் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் நேற்று கூடியது. இதன்போது அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து மாகாண சபையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டம் தொடர்பிலான தமது கருத்துக்களை இவ்வாறு தெரிவித்தனர். இருக்கக்கூடிய பலவீனங்களை மறைத்து யாரிலையும் குற்றம் சொல்லி நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். இந்த வரவு செலவு திட்டம் தயாரிப்பதற்கு முன்பாக யார் தயாரிக்கின்றார்களோ அவர்கள் எங்களுடன் கலந்தாலோசித்து இதை செய்ய வேண்டும். ஆனால் இது 2014, 2015ஆம் ஆண்டை போன்று யாரோ தயாரித்து இங்கே வாசிக்கப்பட்டு இதற்கு நாங்கள் ஆதரவு வழங்குவது என்பது என்னை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முறையிலே இது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். முதலில் இந்த சனத்தொகை அடிப்படையிலே நிதி ஒதுக்கப்பட்ட விடயம் ஒரு மிகவும் பாரபட்சமான ஒரு விடயம் என்று கூற வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த வடமாகாண சபை 25 வருஷங்களுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்த வடமாகாண சபை மிகவும் ஒரு பாரிய அழிவை சந்தித்ததன் பின்பு குறிப்பாக இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்கள் தான் முழுமையாக ஒரு 100% பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள். பாதிக்கப்பட்ட என்று கூறுகின்ற போது அங்கே இருக்கின்ற சகலதும் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையிலே இருந்து மீண்டு எழுந்து வரக்குறைய 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அங்கே மக்கள் இன்னும் குடியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் முழுமையாக குடியேற்றப்படவில்லை. இந்த நிலையிலே இருக்கின்ற மக்களை மீண்டும் குடியேற்ற வேண்டும் என்பதோடு பல விடயங்கள் அங்கே செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. ஆனால் அங்கே ஒதுக்கப்படுகின்றது சனத்தொகை அடிப்படையிலே பார்க்கின்ற போது மிகவும் குறைவானது. மிக குறுகிய காலத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாத்திரம் 12,000 மக்களுக்கு மேல் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இதை சாரம் அறிந்து கொள்ள வேண்டியது. மிக குறுகிய காலத்திலே, அதுவும் அந்த பிரதேசத்து மக்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது அந்த பிரதேசத்துக்கு அண்மையிலே இருக்கின்ற மக்களை குடியேற்றி இருந்தாலும் பரவாயில்லை, எங்கேயோ இருக்கின்ற மக்களை கொண்டு வந்து எங்களுடைய பிரதேசத்திலே குடியேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். எமது வரவு செலவு திட்டமானது நாம் எதிர்பார்த்த அல்லது எமது மாகாணத்திலே இருக்கின்ற தேவைகளுக்கு அப்பால் அல்லது அதிகளவான தேவைகளை கொண்டிருக்கின்ற போது அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான நிதி மூலம் எங்களுக்கு குறைவாகவே கிடைத்திருக்கின்றது. எனினும் நம்முடைய உச்ச பயன்பாட்டினை அடிப்படையாக கொண்டு இதனை உறுதிப்படுத்த வேண்டிய, அதாவது வினைத்திறன் மிக்க வகையிலே அதனை நாங்கள் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இந்த மாகாண சபை சார்ந்ததாக இருக்கிறது.